ஹாய் கைஸ். ஹோப் நீங்கள் எல்லாம் என்னோட வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாஸ்ட் வீடியோஸ். இல்லாட்டி இது புரியாது. நான் ரம்யா. நான் வந்துட்டு என் கிருஷ்ணரை வேணுனதுனால கடவுள் எக்ஸ்பீரியன்ஸோட நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். என்னோட பாஸ்ட் வீடியோஸை பார்த்துட்டு வாங்க, ஓகே? இல்லாட்டி இது புரியாது, ஓகே? 2016 May 8 வந்துட்டு கடவுள் என் கூட பேசும்போது நான் நினச்சேன், கடவுளுக்கு உருவமே இல்லை, ஆனால் நம்ம கேட்குற உருவத்தில் கடவுள் வந்து காட்சி, லைக் பிக்சர் போடுறாரு, அந்த மாதிரி நம்மளை உணர வைக்கிறாரு. ஸோ கடவுள் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறாரு. பட் பீப்புள் எல்லாம் பாவம். நம்ம ஏன் கடவுள் பெருசு, ஓன் கடவுள் பெருசுன்ட்டு பீப்புள் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாம் பாவம், பட் கடவுள் வந்துட்டு ஃப்ராடு, மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன் நான், ஓகே? இது வந்து May 8, 2016. ஸோ நெக்ஸ்ட் டே நான் என்னோட கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கவுச்சில், சோஃபாவில் வந்து உட்காந்த உடனே என் கண்ணு ரோல் ஆகி போச்சு மேலே. ஸோ ரோல் ஆகி போன உடனே நான் ஏதோ வேக்யூம் சக் பண்ண மாதிரி இருந்தது, ஓகே? ஆனால் உணர்வுகள் எல்லாம் இருந்தது. நான் வந்துட்டு என்ன பார்த்தேன்னா, இந்த காட்சி பார்த்தேன். இது என்னோட சோலு, இதுதான் காடு. இது இன்னொரு சோல் பார்த்தேன் நான். இன்னொரு சோல் மெடிடேஷன் மோட்ல. சோல் மட்டும்தான், உருவம் கிடையாது, சோல் மட்டும்தான் பார்த்தேன். என்னோட சோல் இங்கிருந்து நான் அந்த காட்சி எல்லாம் பார்த்தேன். இது என்ன இதுன்ட்டு எனக்கு யோசிச்ச உடனே அப்புறம் டக்குன்னு என்னோட குழந்தைங்களை பற்றி நினச்சேன். என்னோட குழந்தைங்க பாவம் என்ன பண்ணுங்களோன்னு நினச்ச மாயத்தில் டக்குன்ட்டு என்ன ஒரு ஃபோர்ஸ் கீழே தள்ளிச்சு. என்னன்னா, போகும்போது டனல் வழியாக போனேன், வரும்போது வந்துட்டு நான் வெளியில் காட்சிகள் பார்த்தேன். மேலே ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபாரஸ்ட் வியூ, ட்ரீ வியூ எப்படி இருக்கும் மேலேருந்து பார்த்தா, அந்த வியூ பார்த்தேன். அப்புறம் டக்குன்ட்டு திரும்பி ஏதோ ஃபோர்ஸ் எனக்கு என்னோட உடம்புக்குள்ளே நான் வந்துட்டேன். அந்த உடனே டக்குன்ட்டு என்னடா நடந்ததுன்னு எந்திரிச்சு நின்று, எனக்கு ஒன்றும் புரியலை. டிவி திரும்பி டர்ன் ஆனாச்சு. அப்புறம் எல்லாம் அது ரொம்ப கடவுள் வந்துட்டு அதில் கம்யூனிகேட் பண்ணார். பண்ணிட்டு என்னோட சில ரொம்ப பர்சனலாகவும் இது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம உணர்ந்து தான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் நம்ம பிறக்கிறோம். ஸோ நம்மளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும், நம்ம இன்னசென்ட்டாக இருப்போம் சில விஷயம் நம்மளை விட அட்வான்ஸாக இருப்பாங்க எல்லாரும், புரியாது நமக்கு. நம்மளை இன்னசென்ட்டாக ஸ்டூப்பிடாக வச்சுருக்கோம் கடவுள் வந்துட்டு. ஏன்னா நம்ம டக்குன்ட்டு நம்ம அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. ஸோ அதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரிய வைக்க மாட்டார், ஓகே? ஸோ எனக்கு வந்துட்டு அந்த இது வந்த உடனே நான் அப்போ வந்துட்டு நான் நினச்சேன், ஆஹா, எனக்கு அப்போதான் லவ் எனக்கு உணர ஆரம்பித்தேன். என்னோட ஹஸ்பண்டை பற்றி நினச்சேன். என் ஹஸ்பண்ட் எவ்வளோ பாவம், நம்ம எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருந்திருக்கோம், என் ஹஸ்பண்ட் எப்படி தான் என்னை வச்சு சமாளித்தாரோ நினச்சேன் நான். கடவுள் எவ்வளோ பாவம், கடவுள் என்னோட ஈகோவை குறைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, கடவுள் எவ்வளோ கிரேட்டு, கடவுள் எவ்வளோ பாவம்னு நினச்சேன் நான். அதுக்கடுத்து வந்துட்டு எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க நான் இந்தியாவில் இருந்தபோது வீட்டில் வேலை செஞ்சவங்கள பற்றிலாம் நினச்சேன். எவ்வளோ மிஸ்ட்ரீட் பண்ணியிருப்போம், எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்போம் எல்லாரையும், எவ்வளோ கிரேட் சோல் அவங்கெல்லாம். நம்ம ஹர்ட்டை வந்துட்டு நம்ம எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தும் அவங்க அதை இதுவாக எடுத்துட்டு நம்ம கூட இருந்திருக்காங்க, எவ்வளோ கிரேட் சோல்ஸ் அவங்கெல்லாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் உணர்ந்ததில்லை, அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சது, கடவுள் வந்துட்டு கருணைக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம கேட்குற உருவத்தில் காட்சி தராரு. பீப்புள் எல்லாம் ஸ்டூப்பிட், வி ஃபைட்டு. காடு வந்துட்டு கிரேட்டு, ஒரு காடு தான் எல்லாருக்கும், அன்பு தான், அன்பு கருணை தான். அதை உணராம நம்ம தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். பட் காடு வந்து ஒரே காடு தான், காட் இஸ் கிரேட், ஓகே அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் வந்துட்டு இன்னும்
நிறைய இது உணர்ந்தேன். நான் அது மெதுவாக மற்ற வீடியோஸ்ல எல்லாம் சொல்கிறேன் நான். ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, see you guys, bye.